ஹாய்ங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்மளோட பிஸ்னஸ் ஸ்டோரியோட டே 6 தான் பார்க்க போறோம். ஸோ இந்த டே 6ல பார்க்க போறதுக்கு முன்னாடி, ஸோ நம்ம கிட்டத்தட்ட ஒரு 5 வீடியோ போட்டிருப்போம். ஸோ அந்த 5 வீடியோல நல்ல ஒரு பெட்டர் ரெஸ்பான்ஸ் வந்து எனக்கு இருந்துச்சு. நெறைய பேர் வந்து டிஎம் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்ன அப்படின்னா, உங்களோட பிஸ்னஸ் வந்து ஸ்டோரி வந்து என்னதுக்கா? நிஜமாவே உங்களுக்கு இவ்வளோலாம் ஆர்டர் வந்துச்சா? ஸோ இதெல்லாம் வந்து சும்மா ஃபேக்கா நமக்கு ஆர்டர் எடுக்கிறதுக்காக ஒரு ஸ்ட்ராட்டஜி மாரி நீங்க ரெடி பண்றீங்களா? இல்ல உங்களோட நிஜமாவே ஆர்டர் தான் இதானா? அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. எனக்கு அத படிக்கும்போது சிரிப்பா தான் இருந்தது. ஏன் அப்டின்னா, நம்ம வந்து கிட்டத்தட்ட 2015லேருந்து நம்ம பிசினஸ்க்குள்ள இருக்கோம். ஸோ 2015ல பார்த்தீங்க அப்டின்னா, நம்மளோட சீக்ரெட் ஜுவல்லரி மேக்கிங் பிசினஸ் தான் நம்ம வந்து ரெடி பண்ணி, கிட்டத்தட்ட 4 இயர்ஸ் 2019 வரைக்கும் நல்ல ஒரு பீக்ல நல்ல ஒரு சூப்பர்வா நான் ரெடி பண்ணி மூவ் பண்ணிட்டு இருந்தேன். நெறைய ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு, ஸ்டால்ஸ்க்குலாம் நம்ம மூவ் பண்ணி குடுத்துட்டு இருந்தோம். ஸோ அந்த டைம்ல பார்த்தீங்க அப்டின்னா, நமக்கு Facebook மெசஞ்சர் மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ WhatsApp கூட நம்ம அந்த அளவுக்கு யூஸ் பண்ணது கிடையாது. ஸோ 90ஸ்ல ஏர்லி 90ஸ்ல பிறந்த கிட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஸோ Facebook மெசஞ்சர் வந்து எவ்ளோ பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு, ப்ளஸ் அதோட சேர்த்து Gmail, Yahooலாம் அது எந்த அளவுக்கு நமக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அத வச்சு தான் நான் வந்து பிசினஸ் வந்து நல்லா ரன் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ மார்க்கெட் பிளேஸ்ல போடுவோம். மெசஞ்சர்ல எனக்கு ஆர்டர் வரும். ஸோ அதுக்கேத்தாப்புல நெறைய குரூப்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த குரூப்ஸ்ல எல்லாத்துலயுமே நம்ம வந்து ஃபோட்டோஸ் அனுப்பும்போது நெறைய ஆர்டர் வந்தது. நெறைய பல்கா பண்ணி குடுத்துட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட 25 எம்ப்ளாயீஸ் வச்சு நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ 2019 எண்டுல எனக்கு வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயி, ஸோ மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் என்னால பிசினஸ் வந்து கன்டின்யூ பண்ண முடியல. பிகாஸ் ஒரு 3 மந்த்ஸ் நம்மளே வந்து பிசினஸ கொஞ்சம் ஓரம் வைக்கிற மாரி தான் சிச்சுவேஷன் இருக்கும் யூசுவலா. ஒரு மேரேஜ் ஆயி, அதே ஊர்ல நம்ம செட்டில் ஆயிட்டோம்னா ப்ராப்ளம் கிடையாது. ஸோ ஊர் விட்டு ஊர் வர்றோம் அப்படின்னும்போது கொஞ்சம் ப்ராப்ளம் வந்து ப்ராப்ளம்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் ஸ்டக்கப் ஆகும் இல்லையா? ஸோ ஃபேமிலி நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம அங்க அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கணும். ஸோ அங்க என்னென்னலாம் விஷயங்கள் இருக்கு. ஸோ இங்கேக்கும் அங்கேயும் வந்து நெறைய மாறுதல்கள் இருக்கும். அதெல்லாம் நம்ம ஸ்டடி பண்ணி நம்ம சர்வை பண்றதுக்கே கொஞ்சம் டைம் பிரேக் எடுக்கும். ஸோ அந்த பிரேக் எடுக்கிறதுக்குள்ள கொரோனா வந்துருச்சு. ஸோ கொரோனான்னும்போது அது நெறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, மைனஸ் தான் சொல்லுவேன் நானு. ஏன்னா கொரோனா லாக்டவுன்ல நெறைய பேருக்கு லைஃப் வந்து போனது தான் ஜாஸ்தி. ஸோ அத மீட்டு எடுக்கிறதுக்கே ரொம்ப ஒரு போராடிருப்போம். ஸோ நெறைய பேருக்கு வந்து அதுதான். கொஞ்சம் பேருக்கு வேணா கொரோனா வந்து கொஞ்சம் ப்ளஸ் பாயிண்ட்டா இருக்கலாம். பட் என்ன பொறுத்தவரைக்கும் கொரோனா வந்து ரொம்ப 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 என் லைஃப்ல வந்து மைனஸ் தான் கொண்டு வந்துச்சு. ஸோ ஆஃப்டர் அந்த கொரோனா லாக்டவுன் டைம்ல எனக்கு டெலிவரி ஆனது. ஸோ டெலிவரி ஆனதுக்கப்புறமும் அந்த டைம்ல என்னால சி செக்ஷன் பண்ணதுனால, ஸோ பிசினஸ அடுத்து எடுத்து பண்ண முடியல. நம்ம பண்றது எல்லாமே ஹேண்ட்மேட் ஒர்க் ப்ராடக்ட்ஸ். ஸோ அது எல்லாமே நம்ம உட்கார்ந்து ஒர்க் பண்ணணும். ஸோ ஒர்க் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்மட்ட இல்லாத சிச்சுவேஷன்ல இருக்கும்போது, வெளியில எங்கேயும் போக முடியாது. ஸோ வீட்டுக்குள்ள தான் இருக்கணும். நான் மட்டும் தான் அப்படின்னும்போது, என்ன செய்ய முடியும் அப்படின்ற மாரி கொஞ்சம் கிரியேட் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபேமிலிலயும் கொஞ்சம் நெறைய பேர் முக்கியமா இருக்கக்கூடிய சில பேர வந்து நானு இழக்கக்கூடிய சிச்சுவேஷனும் கிரியேட் ஆச்சு. ஸோ அதனால ஃபேமிலிய ஒரு ரன் பண்றதுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு கேப்பபிள்ன்னு போது மெச்சூரிட்டியான ஒரு பொண்ணு தான். பட் இருந்தாலும் அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸ் கல்யாணம் முடிஞ்சு ஒரு 3 வருஷத்துல ஆ ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கவங்கிறவங்க வந்து நம்ம கூட இல்ல அப்படின்னும்போது, நம்ம தான் எடுத்து போட்டு எல்லாத்தையும் செய்யணும்ன்னும்போது, ஸோ எனக்கு வந்து ஃபேமிலி செட்டப் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ இப்போ கடமைகள், பொறுப்புகள்னு சொல்லுவோம் இல்லையா? அது எல்லாமே எனக்கு ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ என்னோட பையனுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, வயசு ஒரு 1, 1 1/2 அந்த ஏஜ்ல தான் இருந்தான். அதனால என்னால பிசினஸ் வந்து அடுத்து எடுத்து போக முடியல. ஆனா, என்னோட தாட் வந்து என்னன்னா, நம்ம பிசினஸ் பண்றோம், பண்ணலன்றத தாண்டி ஒரு ஸ்கில்ல வந்து நம்ம கத்துக்கணும். ஸோ கத்துக்கிட்டு அடுத்து வந்து கண்டிப்பா என்னால நான் பேக்கப் குடுப்பேன். நான் கண்டிப்பா மறுபடியும் திரும்பி வருவேன்ற மாரி தான் என்னோட ஸ்டேட்மெண்ட் வந்து எப்பயுமே இருக்கும். ஸோ எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும், கண்டிப்பா அந்த கஷ்டத்த நம்ம கடக்கணும். ஸோ அந்த கடந்து நம்ம மறுபடியும் வரணும் அப்படின்ற ஒரு 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 மோட்டிவேட்டர் எனக்கு கூட இருந்துட்டே இருந்தது. ஸோ அந்த டைம்ல தான் வந்து நானு சில்க் த்ரெட்க்கு அப்புறம் வந்து ஆரி ஒர்க்க லேர்ன் பண்ண ஆரம்பிச்சேன். சாக்லேட் மேக்கிங் அப்படியே ஒன் பை ஒன்னா கொண்டு வர ஆரம்பிச்சோம். ஸோ இந்த ஒரு 3 இயர்ஸ் கேப்ல அந்த Facebookன்ற ஒரு விஷயமே தூக்கி ஓரம் வச்சுட்டாங்க. மெசஞ்சர தூக்கி ஓரம் வச்சுட்டாங்க. WhatsAppம், Instagram தான் லீடிங்ல இருக்கு அப்படின்னும்போது, Instagramம பார்க்கும்போது ரொம்ப ஒரு புது விதமா இருந்துச்சு. அத வந்து கத்துக்கிறதுக்கே ஒரு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதாவது ஒண்ணுமே தெரியாத ஒருத்தவங்க கிட்ட ஃபோன குடுத்து Instagram யூஸ் பண்ணு அப்படின்ற அளவுக்கு இருந்தா எப்படி இருக்குமோ, அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. ஒரு 3 இயர்ஸ் ஃபீல்ட விட்டு இறங்கி உட்காந்துட்டோம் அப்படின்னம்னா, அது எந்த அளவுக்கு நம்மள வந்து கொண்டு போகும் அப்படின்றத நான் ரொம்ப ரியலைஸ் பண்ணேன். Facebooக்க மட்டுமே நம்பி இருந்தக்கூடிய ஆளு. ஸோ Instagramக்குள்ள வரும்போது அது கூடயே இருக்கக்கூடிய SEO அதோட ஸ்ட்ராட்டஜி வந்து என்ன? அந்த ஃபீல்டுல இல்லாம இருந்துட்டு திடீர்னு வந்து உள்ள உட்காரும்போது இது எல்லாமே புதுசா இருந்துச்சு. கிட்டத்தட்ட 12 ஐடி ஓப்பன் பண்ணி 12 ஐடியுமே எனக்கு ஃபெயிலியர் ஆகி 13வது ஐடியில தான் வந்து எனக்கு ஓரளவுக்கு ஓகேவா இருந்துச்சு. ஸோ அதாவது ஸ்டடி பண்றதுக்கே எனக்கு கிட்டத்தட்ட அவ்ளோ ஒரு டைம் எடுக்க வேண்டியதாயி போச்சு. ஏன்னா நமக்கு சொல்லி தர்றதுக்கு நியரஸ்ட்ல அந்த அளவுக்கு நாலேட்ஜபிள் பெர்சன்ஸ் யாரும் இல்ல. அதாவது Instagramம சொல்லி தர்ற அளவுக்கு நமக்கு நாலேட்ஜபிள் பெர்சன்ஸ் கிடையாது. ஸோ ஒரு ஒர்க்கிங் போறதுக்கோ, ஃபேமிலிய ரன் பண்றதுக்கோ மத்த எல்லாத்துக்குமே சப்போர்ட்டிவ் பெர்சன்ஸ் இருந்தாலும், பட் ஆனா ஒரு டெக்னிக்கலா சொல்லி தர்றதுக்கு என்னோட சரவுண்டிங்ஸ்ல யாருமே இல்லன்னும்போது, ஸோ நம்ம தான் முட்டி மோதுற மாரி ஆயிடுச்சு. ஸோ ஒவ்வொன்னா நான் லேர்ன் பண்ணி கொண்டு வரதுக்குள்ள 2022க்கு அப்புறம் தான் வந்து எனக்கு கொஞ்சம் பிசினஸ் மறுபடியும் பீக் எடுக்க ஆரம்பிச்சுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட்டு எனக்கு சில்க் த்ரெட் பேங்கிள் மட்டும் தான் இருந்தது. இப்ப நான் அடிஷனலா ஆட் பண்ணிக்கிட்ட விஷயம் சாக்லேட்ஸு, ப்ரௌனி அது போக வந்து ஆரி ப்ளவுசஸ் அப்புறம் ட்ரெய்னிங் குடுக்க ஆரம்பிச்சேன். நெறைய பேருக்கு போய் ட்ரெய்னிங் குடுக்க ஆரம்பிச்சேன்.
டாய்ஸ் மேக்கிங் வந்து எந்த மாதிரி பண்ணணும், அதோட சேர்த்து வீட்ல வந்து ஒரு குட்டியா ஷாப் வந்து ரெடி பண்ணா என்ன? இது வில்லேஜ். ஸோ வில்லேஜ்ல என்னென்னலாம் பண்ண முடியும்? நம்ம சரவுண்டிங்ல என்ன இல்ல, ஏது இல்லன்றது கொஞ்சம் தேட ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ், சப்ளிமேஷன் இப்படி ஒண்ணொண்ணா ஆட் பண்ணிட்டே இருந்தேன். ஸோ நம்ம பிசினஸ் பார்த்தீங்க அப்படின்னா, பெருசா இல்லைனாலும் அதாவது ஓவரால் நெறைய பேர் வந்து Instagramல நெறைய ரீல்ஸ் பார்க்கும்போது, இப்ப தான் பிசினஸ் ஆரம்பிச்சிருப்பாங்க. படபடன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய கடை ஆரம்பிச்சிருப்பாங்க. நெறைய ஸ்டால்ஸ், எக்ஸ்போ அப்படின்னு எக்கச்சக்கமா போட்டிருப்பாங்க. பட் ஆனா அதெல்லாம் பார்த்து நம்ம ஏங்குறதுக்கு காட்டிலும், நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? பெர்சனலா நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? ரியாலிட்டியா நம்ம என்ன இருக்கோம்? அப்படின்றது தான் நமக்கு மெயின். ஸோ ரியாலிட்டில நம்ம போய் அவங்க பக்கத்துல நின்னுட்டு பார்த்தா தான் தெரியும். அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க? எவ்வளோ அளவுக்கு அதுல உண்மையான விஷயங்கள் இருக்குது, நம்பகத்தகமான விஷயங்கள் என்னென்ன இருக்குன்றத நம்ம பார்க்க முடியும். ஸோ அதெல்லாம் அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? அப்படின்றது தான் நம்மளோட மெயின் ரீசன். ஸோ நான் என்ன பண்ணோம் ஆரம்பிச்சோம் அப்படின்னா, 2022க்கு அப்புறம் நல்லாவே மூவிங் ஆக ஆரம்பிச்சுச்சு. ஸோ 24, 25ல பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு கவர்மெண்ட் சைட்ல ரொம்பவே ஒரு சப்போர்ட் இருந்தது. என்னன்னா, மகளிருக்காக ஒரு சுய உதவிக் குழுக்கள் நெறைய இருக்குது. பட் ஆனா, அந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு என்துவா ஓடுனத காட்டிலும், அதாவது கடன், லோனுக்கு வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவா இருந்தாங்க. பட் ஆனா, நாங்க உள்ள என்டர் ஆகும்போது, ஸோ உமன் என்டர்பிரினியருக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருந்தாங்க. நெறைய கவர்மெண்ட் ஸ்டால்ஸ் ஃப்ரீயாவே புக் பண்ணி குடுத்தாங்க. எனக்கு இப்ப இந்த ஸ்டால்ஸ் எல்லாம் எக்ஸ்போலாம் போடுறத பார்க்கும்போது, அமௌண்ட் கட்டி ஏன்னா நம்ம எல்லாருமே ஸ்மால் என்டர்பிரினியர்ஸ். ஸோ எடுத்த எடுப்புல உமன் என்டர்பிரினியருக்கு வந்து கையில எவ்வளோ எல்லாரும் வந்து லாக்ஸ் கணக்குல கையில குடுத்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுப்பா அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஸோ ஆரம்பிச்சிருக்கிறத பார்த்தீங்க அப்படின்னா 2000, 3000, 5000, 10,000 அந்த ரேஞ்சஸ்ல தான் நம்ம ஆரம்பிச்சிருப்போம். ஆனா எடுத்த எடுப்புல நம்ம ஒரு எக்ஸ்போக்குள்ள நம்ம போகும்போது, ஸோ நம்மளோட அவுட்லுக்ல இருந்து ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு ₹300க்கு ஒரு ஃப்ளெக்ஸ் அடிக்கிறதுலருந்து எக்கச்சக்கமான விஷயங்கள் விசிட்டிங் கார்டு, ஸ்டிக்கர் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவா ஹியூஜா வந்து நம்ம ஒரு ஸ்டால் போடுறதுக்கு போய் உட்கார்ந்துருப்போம். நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டே ஜாஸ்தியா, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் தாண்டி எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட்மெண்ட்ன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அதாவது மார்க்கெட்டிங். அந்த மார்க்கெட்டிங்க்கு எக்ஸ்ட்ராவா நம்ம அமௌண்ட் பே பண்ணியிருப்போம். ஸ்டாலுக்கு எக்ஸ்ட்ராவா காசு குடுத்துருப்போம். ஆனா, அந்த 2022 சாரி 2023யும் 24ம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ போன கவர்மெண்ட் எங்களுக்கு அவ்ளோ சப்போர்ட்டிவா இருந்தாங்க. ஸோ அந்த கவர்மெண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய கவர்மெண்ட் ஸ்டால்ஸ், நெறைய காலேஜஸ்ல வந்து ஸ்டால்ஸ், சுருளில போய் ஸ்டால் போடுற ஆப்பர்ச்சுனிட்டி அதுவும் 10 டேஸ், 7 டேஸ்ன்றபோது, ஸோ சேல்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. இன்னொன்னு ஃபுட் வந்து அவங்களே எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணாங்க. இதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, தேங்க் யூ தான் சொல்ல முடியும். ஏன்னா, ரூ. 1 கூட பேமெண்ட் எதுவுமே வாங்கல. நம்ம கொண்டு போற பொருளுக்கு நம்ம சேஃப்டி கூட அவங்க ஒரு ரூம் குடுத்து, அங்க கூட நம்ம லாக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ப்ராப்ளம் எதுவும் கிடையாது. அப்படின்ற அளவுக்கு நமக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் குடுத்து, நம்ம டிரான்ஸ்போர்ட் மட்டும் தான் நம்மளோட காசா இருக்கும். போய் நிண்டு சேல் பண்றது நம்மளோட அமௌண்ட்டா இருக்கும். மத்தபடி ஃபுட்டு, டீ, காஃபி, ஸ்நாக்ஸ்லேருந்து நெறைய கேம்ஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃப்ரீயா இருந்தது. ஸோ மோஸ்ட்லி நெறைய பேர் வந்து இந்த ஸ்டால்லாம் போகும்போது அமௌண்ட் கட்டி போகணுமா? ஏன்னா நாங்க இவ்ளோ தூரம் பெனிஃபிட் எல்லாம் கவர்மெண்ட் மூலமா பெனிஃபிட் அடைஞ்சதுக்கப்புறம், ஸோ இந்த பிரைவேட் ஸ்டால்ஸ் எல்லாம் பார்க்கும்போது போகணுமா? அப்படி அவசியமா போகணுமான்ற தாட் தான். ஏன்னா ஒண்ணுமே இல்லாம நம்ம இன்வெஸ்ட்மென்ட் பார்த்தீங்கன்னா, ஸ்டாலுக்குன்னு எந்த ஒரு பேமெண்ட்டும் குடுக்காம, நாங்க ஏர்னிங்ஸ் வந்து நெறைய எடுத்துருக்கோம். ஸோ அதனால நாங்க அந்த மாரி ஓரியன்டடான ஸ்டால்ஸ் மட்டும் தான் நம்ம போய் நம்ம நெறைய ஏர்னிங்ஸ் வந்து அதாவது நம்ம சம்பாரிச்சுட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நான் அடிஷனலா என்னென்னலாம் ஆட் பண்ணனோ, இந்த பேஜ்ல போட ஆட்டோமேட்டிக்கா லாஸ்ட் இயர்லேருந்து ஆன்லைன்லேருந்து ஸோ நெறைய ஆர்டர்ஸ் வர ஆரம்பிச்சுச்சு. ஸோ என்னோட வீடியோஸ்குள்ள போய் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 700 வீடியோஸ் வந்து இது ரிலேட்டடா தான் வீடியோஸ் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே கொலாஜ் பண்ணி தான் போயிட்டே இருக்கேன். ஸோ இதுலேருந்து ஒரே ஒரு விஷயம் வந்து நான் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, அடுத்தவங்க பிசினஸ் பண்றத பார்த்து நம்ம வந்து அத ஜட்ஜ் பண்ணவும் வேணாம். அதே மாரி நம்ம இருக்கணும்னு ஆசைப்படவும் வேணாம். அதே மாதிரி அதாவது கண்டிப்பா ஆசைப்படணும். நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்னு ஆசைப்படணும். ஆனா அவங்கள மாரி வரணுன்றத நெனச்சோம் அப்டின்னம்னா, கண்டிப்பா நம்ம வந்து நம்மள நாமளே வந்து என்ன சொல்றது? டிமோட்டிவேட் ஆயிட்டே இருக்கிற மாரி இருக்கும். இப்ப இருக்கிற ஸ்டேஜ்ல இருந்து அடுத்து லெவல் மூவ் பண்ணிட்டே இருங்க. அதே மாதிரி உங்க பிசினஸ் அப்ல இருக்கும்போது என்னென்ன ஆர்டர் மூவிங் பண்ண முடியுமோ கடகடன்னு மூவிங் பண்ணுங்க. கொஞ்சம் ஸ்லைட்டா டவுன் ஆகுற மாரி ஃபீல் இருந்துச்சு அப்டின்னா, சடனா என்ன பண்ணணும் அப்டின்னா, அடுத்து நம்ம பிசினஸோட ரிலேட்டடா என்னென்ன பிசினஸ்லாம் ஆட் பண்ணலாம்? அதுக்கு என்னென்ன மாரியான ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து லேர்ன் பண்ணலான்ற ஒரு தாட் மட்டும் உங்க மைண்ட்ல இருக்கட்டும். ஏன்னா, நமக்கு டவுன் ஸ்டேஜ்ல தான் நம்ம எக்ஸ்ட்ரா விஷயங்கள ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆட் பண்ணிட்டே இருக்கிற ஒரு ஸ்டேஜ்ல நம்மளோட ஒர்க்க நம்ம பண்ணிட்டே இருந்தோம்னா, கண்டிப்பா கடவுள் வந்து நமக்கு நல்ல பலன தான் குடுப்பாரு. ஸோ, அந்த மாரி ஆட் பண்ணிட்டே இருக்கிற டைம்ல, அத வச்சு நீங்க வந்து ஒருத்தவங்களுக்கு சொல்லிக் குடுக்குறது மூலமா ஏர்ன் பண்ணலாம். ஸோ, வெளியில போய் ட்ரெய்னிங் குடுக்கலாம். வீடியோஸ் வந்து நீங்க கிரியேட் பண்ணலாம். ஸோ, ரெக்கார்டபிள் வீடியோஸ் வந்து ரெடி பண்ணி நீங்க சேல்ஸ் பண்ணலாம். ஸோ, இந்த மாரி நெறைய டைப்ஸும் இருக்குது. அதே மாதிரி அந்த ப்ராடக்ட்ட மேனுஃபேக்சர் பண்ணி நீங்க சேல்ஸ் பண்ணலாம். இல்லாட்டி வேற ஒருத்தவங்களுக்கு ஆர்டர் மூலமா எடுத்து பண்ணலாம். ஸோ, அதனால எக்கச்சக்கமான ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வந்து வீட்ல இருக்கக்கூடிய லேடீஸ்க்கு வந்திருக்குது. ஸோ, உங்களுக்கு என்ன பிடிக்கும்? உங்களுக்கு எதுல வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ஜாஸ்தி? உங்க ஏரியா சரவுண்டிங்ல யாரும் வைக்காதது வச்சீங்க அப்டின்னா, கண்டிப்பா நீங்க வந்து
அடிச்சுக்கவே முடியாது. நீங்க தான் அப்படின்ற மாரி இருக்கும். ஸோ உங்ககிட்ட ஒருத்தவங்க வந்தாங்க அப்படின்னா, ஒரு ப்ராப்ளம் சால்விங் ஒரு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணக்கூடிய ஒரு பெர்சனா நீங்க இருந்தீங்க. அதாவது பிசினஸ் ஓரியன்டடா. அதுல நீங்க இருக்கும்போது, கண்டிப்பா உங்கள தாண்டி இன்னொருத்தவங்க மூவிங் ஆக மாட்டாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது எல்லாமே முக்கியமான ஒரு விஷயம். இது எல்லாமே என்னோட ரியல் லைஃப்ல நடந்தது. ஸோ இந்த மாரி தான் என்னோட பிசினஸ் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, அப் அண்ட் டவுன்ல தான் இருந்துச்சு. ஸோ அப் அண்ட் டவுன்ல நான் ரொம்பலாம் ஃபீல்லாம் பண்ண மாட்டேன். டவுனா இருக்கிற சிச்சுவேஷன்ல டக்குனு அடுத்து என்ன கோர்ஸ் பண்ணலாம்? அடுத்து நம்ம ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். நம்ம ஏதாவது ஒண்ணு வந்து லேர்ன் பண்ணிக்கணும். அப்படின்ற ஒரு மோட்டிவேட்டர்ல தான் நான் வந்து என்ன பண்ணிட்டே இருப்பேன், ஏதாவது அடிஷனலா ஆட் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ அதே மாதிரி தான் ஸோ என்னோட பிசினஸ் ஸ்டோரி கேட்டவங்களுக்கு இந்த ஒரு தகவல் உங்களுக்கு ரொம்பவே புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம என்னென்னலாம் பார்க்க போறோம் அப்படின்றது வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். வாங்க. பிஸ்னஸில் முக்கியமாக ஒரு கோட் வேர்டு இருக்குது. சர்ச்சிங், லேர்னிங், ஏர்னிங். ஸோ சர்ச் பண்ணுங்கள், லேர்ன் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது ஒரு காலேஜ்லேருந்து கம்பத்துலேருந்து ஒரு காலேஜ்லேருந்து ஃபஸ்ட் இயர் செலிப்ரேஷனுக்காக ஒரு 12 நைஸ் போர்டில் வந்து கேட்டிருந்தாங்க. வெளியில் கேட்கும்போது ₹100, ₹120, ₹150 சொல்கிறாங்க. ஸோ நம்ம பேஜில் ₹60 பார்த்துருந்தோம். ஸோ எங்களுக்கு வந்து நீங்கள் கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ ₹60க்கு 12 நைஸ் பாட்டில் வந்து கேட்டிருந்தாங்க. நம்ம எப்பயும் போல நம்மளோட லோகோவ வந்து குடுக்கணும் இல்லையா? ஏன்னா அப்ப தான் 12 பேர் 12 கஸ்டமருக்கு ஈக்குவல்ன்றதுனால, ஸோ 12க்கும் ரெடி பண்ணி நம்ம மேல ஸ்டிக்கர் வந்து பேஸ்ட் பண்ணி நம்மளோட லோகோ ஸ்டிக்கர், பிராண்ட் ஸ்டிக்கர வந்து பிளேஸ் பண்ணி நீட்டா பேக் பண்ணி குடுத்தாச்சு. ஸோ எப்பயுமே பிசினஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சர்ச் பண்ணிட்டே இருங்க. நம்ம வந்து ஒரே நாள்ல நம்ம வந்து அம்பானி ஆகவும் வேண்டாம். ஸோ படிப்படியா மூவ் பண்ணிட்டே போவோம். ஏன்னா நம்ம வந்து எந்த அளவுக்கு பில்டிங்கை வந்து பேஸ்மெண்ட்டத்தை எந்த அளவுக்கு போடுறோமோ, அந்த அளவுக்கு தான் நம்மளோட சக்ஸஸ் வந்து கண்டிப்பா இருக்கும். ஸோ எடுத்த எடுப்புல அதிக வளர்ச்சி வந்து யாருமே எதிர்பார்க்காதீங்க. பொறுமையாவே போலாம். ஒண்ணும் அவசரமே கிடையாது. அதே மாதிரி நீங்க உங்களோட சரவுண்டிங்கில என்ன வந்து இருக்குது, இல்ல அப்படின்றத நோட் பண்ணிட்டு, இல்லாத ஒரு விஷயத்த நீங்க வந்து பண்ணும்போது, கண்டிப்பா அதுக்கு டிமாண்ட் வந்து ஜாஸ்தியா இருக்கும். நீங்க யாரையுமே தேட வேணாம். அவங்களே உங்கள தேடி வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. வரலட்சுமி ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்காக ஹல்தி குங்குமம் செட்டுக்கு நான் பாட்டில் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருந்தேங்க. ஸோ எப்பயுமே வந்து 1000 to 2000 அந்த ரேஞ்சுக்கு தான் நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். பல்க் குவான்டிட்டி நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த இயர்க்கு அப்புறம் திருப்பி அடுத்த இயர்ல தான் ப்ராடக்ட் வந்து வாங்குவோம். ஸோ அடுத்த இயர்ல இதே பாட்டில் வேறு ஷேப்பில், வேறு சைஸில், இல்லை வித்தியாசமா வேறு ஏதாவது ட்ரெண்டிங்கில வந்துரும். அப்போ இந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு அ மீந்து போச்சு அப்படின்னா நமக்கு லாஸ் தானே. ஸோ டெட் ஸ்டாக்குமே நமக்கு லாஸில் கொண்டு போய் காமிச்சிரும். அதனால நான் லிமிட்டடாக தான் வாங்கி ஃப்ரெஷ் பேட்ச் தான் நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறது. அதே மாதிரி நமக்கு சப்ளையரும் அதே அளவுக்கு நம்ம கேட்கும்போதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு சப்ளையர். இது வந்து கிட்டத்தட்ட 100 பீசஸ் வந்து ஹல்தி குங்குமம் செட் வந்து கேட்டிருந்தாங்க வித் ஹோம்மேட் சாக்லேட்ஸோட. ஸோ சாக்லேட்ஸ் வந்து கற்றுக்கிட்டது எந்த அளவுக்கு யூசேஜ்ன்றதை பாருங்கள். இது நம்ம சூப்பராக மேக் பண்ணி கொடுத்தாச்சு. நம்மகிட்ட எல்லாமே கஸ்டமைசேஷனாக வரதுனால எல்லாமே கஸ்டமைசேஷன் தான். ஸோ 100 பீசஸ் வந்து கேட்டிருந்தாங்க. 100 பீசஸில் 5 சாமியோட ஃபோட்டோவும், அது வந்து 5 சாமிக்குமே வந்து 20 பீசஸும் எனக்கு ஹல்தி குங்குமம் வச்சு நீட்டாக வந்து பேக் பண்ணி கொடுத்துருங்க நாங்கள். ஸோ சாக்லேட் எப்பயுமே வந்து இண்டிவிஜுவல் கவரில் வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஒரு பெரிய கவரில் சாமியோட ஃபோட்டோவையும், அந்த ஹல்தி குங்குமமே நம்ம எப்பயுமே லாக் பண்ணி கொடுப்போம். ஏன்னா சாக்லேட் வந்து ஏதாவது ஒரு சிச்சுவேஷனில் மெல்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, ஸோ அது வந்து ப்ராப்ளம் கிரியேட் பண்ணி கொடுத்துரும். அதனால் ஸோ மெல்ட் ஆனா ஆயிட்டு போகுது. ஆனா அத வந்து அந்த கவருக்குள்ளேயே ஆயிட்டோம்னா ஒண்ணும் ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா சாமியோட ஃபோட்டோ எதுவும் வந்து பாதிக்காது இல்லையா? ஸோ இந்த மாரி தான் எங்களோட பேக்கிங் வந்து இருக்கும். சாக்லேட்ட ஒண்ணு வந்து இண்டிவிஜுவலா வச்சு குடுத்துருவோம். அப்படி இல்லன்னா தனியா பேக் பண்ணி குடுத்துருவோம். இது வந்து ஒரு பர்த்டே சாக்லேட்டுக்கு வந்த ஆர்டர் தான். ஸோ இந்த சாக்லேட் பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு ஹோம்மேட் வேணாம். ஏன்னா அது வந்து ஹோம்மேட் வந்து ரொம்ப குட்டியா இருக்கிற மாரி ஃபீல் ஆகும். ஏன்னா எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பிராண்டுன்னு பிராண்ட தேடி தான் ஓடுறோமே தவிர, ஸோ அதில இருக்கக்கூடிய ஹெல்தியான விஷயத்த மேக்ஸிமம் நம்ம நோட் பண்றதே கிடையாது. ஸோ அந்த மாரி வந்த ஆர்டர் தான். ஸோ எதுனாலும் சரி கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ, அத நம்ம சஜஷன் குடுக்குறதோட நிறுத்திக்கணும். டெசிஷன் வந்து அவங்களோடது. அதனால அவங்க கேட்ட மாதிரி டைரி மில்க்ல நம்ம ஃபோட்டோ சாக்லேட்லாம் ரெடி பண்ணி சூப்பரா அவங்களுக்கு பேக் பண்ணி டெலிவரி பண்ணியாச்சு. நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமைசேஷன். ஸோ இந்த கஸ்டமைசேஷன் கஸ்டமருக்கு தான். ஸோ நமக்கு இல்ல. அதனால அவங்க கிட்ட நம்ம சஜஷன் மட்டும் தான் சொல்லுவோம். அவங்க டெசிஷன் எடுத்து அவங்க என்ன சொல்றாங்களோ, அத நம்ம ஒபே பண்ணி அத எந்த அளவுக்கு ஹேப்பியா ஹேண்ட்மேட் வித் லவ்வோட நம்ம செஞ்சு குடுத்துட்டுருக்கோம். ஸோ இதே மாதிரி உங்களோட ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு அ ஃபெஸ்டிவல் அண்ட் ஃபங்ஷனில் ரிட்டர்ன் கிஃப்ட்டோ இல்லை வேறு ஏதாவது ஆர்டர் கொடுக்குறதுனாலும் தாராளமாக கொடுங்க. நம்மக்கிட்ட என்ன நம்பி கிட்டத்தட்ட ஒரு 7 மெம்பர்ஸ் வந்து வீட்டில இருந்தே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் எனக்கு கொடுக்குற ஆர்டர் மூலமாக அவங்களுக்கும் நீங்கள் சம்திங் ஹெல்ப் பண்ணுறீங்க.
சப்போஸ் இதே மாதிரி நீங்க ஏதாவது வந்து வீட்ல இருந்துட்டே பிசினஸ் பண்ணணும்னு ஐடியா உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, நீங்க டைரக்ட்டா டிஎம் பண்ணுங்க. மெயில் ஐடியும் குடுக்குறேன். ஸோ மெயில்லயும் நீங்க வந்து டெக்ஸ்ட் பண்ணலாம். நம்ம நெறைய வந்து நம்மளோட இன்ஸ்டா பேஜ போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ மீஷோல லாஸ்ட் இயர்ல எவ்ளோ ஸ்டூடண்ட்ஸ்க்கு நம்ம வந்து கைட் பண்ணியிருப்போம். நெறைய பேர வந்து காம்க்குள்ள கொண்டு வந்திருப்போம் அப்படின்றத நீங்க நெறைய தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்ஸ்டா பேஜ கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. ஸோ யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்குது, ஏதாவது வந்து வீட்ல இருந்துட்டே ஏர்ன் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, டைரக்ட்டா பேசுங்க. வீட்ல இருந்துட்டே ஏர்ன் பண்றதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. ஸோ அது தெரியாம அத வந்து கைட் பண்ண ஆள் இல்லாம நெறைய பேர் வந்து கஷ்டப்படுறாங்க. உண்மையாவே எனக்குமே கைட் பண்ண ஆள் இல்லாம தான் நான் ரொம்பவே கஷ்டப்பட்டு இவ்ளோ இயர்ஸ் வந்து பேக்கப் ஆயிருச்சு. ஸோ இவ்ளோ இயர்ஸ் வந்து நம்ம ஒன் பை ஒன்னா ஸ்டெப் வச்சு வர்றதுக்குள்ள அந்த அந்தான்னு டைம் ஆயிடுச்சு. ஸோ நம்மளோட இன்ஸ்டா பேஜ் நீங்க செக் பண்ணீங்கன்னான்னு தெரியும். லாஸ்ட் இயரா நம்ம எவ்ளோ ஸ்டூடண்ட்ஸ்க்கு காம்க்குள்ள, மீஷோக்குள்ள கொண்டு வரதுக்கு எவ்வளோ விஷயங்கள் நம்ம பண்ணியிருப்போம் அப்படின்றத நம்ம லாஸ்ட் இயர் பேஜில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ என்னோட இன்ஸ்டா ஐடியுமே கொடுக்குறேன், என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதே மாதிரி ஜிமெயில் ஐடியும் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் செக் பண்ணுங்கள். ஸோ ஆர்டர்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா தாராளமாக எங்களுக்கு உங்களோட சப்போர்ட் வந்து கொடுத்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி உங்களோட பிஸ்னஸ்க்கு எங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக நாங்கள் வந்து எங்கள் சைட்லேருந்து என்ன கொடுக்க முடியுமோ கண்டிப்பாக கொடுப்போம். ஸோ இன்றைக்கே ஆரம்பிங்க. ஒரு விஷயத்த ஒரு ஸ்கில்ல லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ லேர்னிங் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றது நம்ம இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு வந்து தெரியாது. பட் ஆனால் நம்மளோட ஒரு இக்கட்டான சிச்சுவேஷனில் நம்ம ஒரு விஷயம் கற்றுக்கிறது மூலமாக கண்டிப்பாக நம்மளோட ஸ்டெப் வந்து ஏதோ ஒரு இக்கட்டான விஷயத்தில் கண்டிப்பாக நமக்கு யூஸ் ஆகும். ஸோ எதையுமே விடாதீங்க. படித்ததும் எப்பவுமே மிஸ் ஆகாது. ஸோ எல்லாருமே படித்த படிப்புக்கு தான் வேலை பார்க்குறோம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஸோ என்ன கிடைக்குதோ அதில் நம்ம பெஸ்ட்டாக நம்மளோட ஒர்க்கை வந்து ஹார்ட் ஒர்க்கை வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். லாங் வீடியோவை பொறுமையாக கேட்ட எல்லாருக்குமே தேங்க்யூ.